வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுது. காலை உணவை சாப்பிட்டியா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காலை உணவை சாப்பிட்டாயா. காலை உணவை சாப்பிட்டியா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காலை உணவை சாப்பிட்டாயா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கிலேயே தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் சி தான் எழுத்து வழக்கில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனையும் ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி படித்து பார்க்குறப்பவே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் அம்மா பசிக்குது, அம்மா பசிக்கின்றது, பசிக்கிறது, அம்மா பசிப்பது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்கிறது. இது தப்பு, ஆப்ஷன் டி. இதில் பேச்சு வழக்கில் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சு வழக்கில் என்ன இருக்குன்னா அம்மா பசிக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. அதிக தொலைவில் இருந்து வருகிறேன். மற்றதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்பன்னு பேச்சு வழக்கில் இருக்குது. இந்த ஆப்ஷன் ஏ தான் அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் அப்படின்னு எழுத்து வழக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். மற்றதில் பாருங்கள் உசிர் இருக்கிற வரை தப்பு செய்ய மாட்டேன், உயிர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன், உசிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். மற்றதுலெல்லாம் பேச்சு வழக்கில் கலந்து கொடுத்துருக்காங்க. இதில் எழுத்து வழக்கில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான், உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சரியானது? பேச்சு வழக்கில் கேட்டிருக்காங்க. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேண்டும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்கும். இதுதான் பேச்சு வழக்கில் இருக்குது. கொஸ்டின் பார்க்குறப்பவே அது பேச்சு வழக்கில் கேட்டிருக்காங்களா இல்லை எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே எழுத்து வழக்கில் மாற்றுக அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்ம திடீர்னு பார்க்குறப்ப எழுத்து வழக்கில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவோம். நம்ம அதனால் கொஸ்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ, அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேண்டும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பெயரன் பெயர்த்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பெயரன் பெயர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது எழுத்து வழக்கில் ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. என் கதை பெரியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, என் கதை பெரியது. எங்கதை பெருசு, எங்கதை பெரியது, என் கதை பெருசு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. கரெக்டான எழுத்து வழக்கு ஆப்ஷன் டி தான், என் கதை பெரியது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீங்கள் சொன்ன இடத்துல தானே. இதுக்கான ஆன்சர் எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக. இதில் பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்குது. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. இது எல்லாமே எழுத்து வழக்கில் இருக்குது. இந்த ஆப்ஷன் டி தான் பேச்சு வழக்கில் இருக்குது. தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கினை கண்டறி. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும்.
இதில் வந்து பேச்சு தமிழ்லாம் இருக்கிற தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும், நன்றாக தெரியும் அப்படின்னு எழுத்து வழக்கில் வரும். இங்கே வந்து நல்லா தெரியும், இது வந்து பேச்சு வழக்கு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்கும். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது, வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது, மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன. இதில் கரெக்டான ஆன்சர் பேச்சு வழக்கில் கேட்டதுனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது, தேர்வெழுத வேகமாக போங்க, நேரமானால் பதட்டமாயிரும், காலத்துக்கேற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். இதெல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது. சரியான எழுத்து வழக்கில் இருக்கிறது ஆப்ஷன் சி தான். காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. நேற்று நீ வந்தாயா. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று நீ வந்தியா, நேற்று நீ வருவாயா, நேற்று அவன் வருவானா. இந்த மாதிரி படித்து பார்க்குறப்பவே தெரியும். ஓரளவுக்கு நம்மளால் இது ஈஸியாக தான் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நேற்று நீ வந்தாயா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை தேர்ந்தெடு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத அப்படின்னா எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் முருகா வந்து விட்டாயா, முருகா வந்தியா, முருகா வண்டியா, முருகா வந்துட்டியா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. இதில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. முருகா வந்து விட்டாயா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. வந்து விடுகிறேன். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. நானும் அவனும் உள்ளே சென்றோம். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றான். மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா, ஏன் முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இந்த 1 4 தான் கரெக்டான எழுத்து வழக்கில் இருக்குது. இந்த 2 3 பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 1 4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதை கொடுத்துடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதை கொடுத்து விடுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. வானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. மற்றதில் பார்த்தீங்கன்னா மானம் பார்த்தன்னு பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றது அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பயிர் வகைகள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ அதையும் ஒருமை பன்மையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நான் புறப்பட்டு விட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. அங்கே நல்லா கவனிப்பாங்க. இதுக்கான ஆன்சர் அங்கே நன்றாக கவனிப்பார்கள். அங்கே நன்றாக கவனிப்பார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
உங்கூருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உங்கள் ஊருக்கே வருகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரசா வந்துருவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விரைவில் வந்து விடுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. பசிக்குது அண்ணா என்கின்றான் தம்பி. பசிக்கின்றது அப்படி தான் வரணும், பசிக்குது அந்த மாதிரி வரக்கூடாது. இது வந்து பேச்சு வழக்கில் தான் இருக்குது. இங்கே வந்து எழுத்து வழக்கில் தான் கேட்டிருக்காங்க. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை என்றான் தம்பி. நெக்ஸ்ட்டு, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். இதில் எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 மற்றும் 4 சரி. 1, 2 பேச்சு வழக்கில் இருக்குது, 3, 4 தான் கரெக்டான எழுத்து வழக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். மற்றதெல்லாம் பாருங்கள், உசூர், உயர், உசுரே. இதை பார்க்குறப்பவே இந்த 3 வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். இந்த பியும் சியும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஊருக்குள்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சீல ஊருக்குள்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இங்கே வேறுபாடு. ஸோ இதையே நல்லா பார்த்துக்குங்க. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு வாங்க. இத்தொடருக்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அப்போ எழுத்து வழக்காக இருக்கிறத தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர், அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவம்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான். இங்கே வந்து பாட்டியோடு, இதுக்கு வித்தியாசம் என்னென்னா, இங்கே பாட்டியோடன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பாட்டியோடு. இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டியிலிருந்து வர்றேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எண்ணெய் தேய்த்து குளித்தேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், எண்ணெய் தேய்த்து குளித்தேன். இங்கே எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் இதுவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், குளித்தேன் வராது, குளித்தேன்னு தான் வரும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எண்ணெய் தேய்த்து குளித்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வலப்பக்க சுவரில் எழுதாதே. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவற்றில், சுவற்றில், வலது பக்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் வலப்பக்க சுவரில் எழுதாதே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். மற்றதில் பார்த்தீங்கன்னா மேலே பாவக்காய் வத்தல், இது வந்து பேச்சு வழக்கு. பாகற்காய் வத்தல், இங்கே வற்றல் தான் வரணும். ஸோ இங்கே வத்தல்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பாவக்காய்னு கொடுத்துருக்காங்க, பாகற்காயின்னு தான் வரணும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான், பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடு. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நல்ல தமிழில் எழுதுவோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நல்ல தமிழில் எழுதுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் இடப்பக்க சுவரில் எழுதாதே. இங்கே பார்த்தீங்கன்னா வலது பக்க சுவரில் எழுதாதே,
வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, சுவற்றில் வரக்கூடாது, சுவர் தான் வரணும். இடது பக்க சுவற்றில், சுவற்றில் வரக்கூடாது. இங்கே கரெக்டாக இருக்கிறது இடப்பக்க சுவற்றில் எழுதாதே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை எழுதுக. வலப்பக்க சுவரில் எழுதாதே. கேட்டதே திருப்பி கேட்டிருக்காங்க. வலுவற்ற சொல்லை காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒட்டடை. வலுவற்ற சொல்லை காண்க, ஒட்டடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? சுப்பையாவின் புன்செய் சாலையோரத்தில் இருந்தது. சுப்பையாவின் புன்செய் சாலையோரத்தில் இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை என்னும் நகரம். என்றன்னு வராது, என்னும் அப்படின்னு தான் வரணும். ஸோ சென்னை என்னும் நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எண்ணெய் தேய்த்து குளித்தேன். அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வலப்பக்க சுவரில் எழுதாதே. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, வலப்பக்க சுவரில் எழுதாதே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? சுப்பையாவின் புன்செய் சாலையோரத்தில் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போவச் சொல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னா எழுத்து வழக்கு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர், அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான், அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான், அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. இதில் கரெக்டாக இருக்கிறது அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. ஊர்கோலமான்னு வராது, ஊர்வலமா. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒசரமா வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உயரமாக வளர்ந்து விட்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையான வாக்கியத்தை கண்டறிக. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது, கையில் காசு சேர்ந்தது, ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர். இதெல்லாமே சரி. இதில் பூவின் இதழ்கள் விரித்தனன்னு இருக்குது, ஆனால் விரிந்தன இந்து வந்திருக்கணும், இத்து வரக்கூடாது. ஸோ இதுதான் தப்பாக இருக்குது பிழையான வாக்கியமாக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன், பிழையான வாக்கியத்தை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 4 மட்டும் தவறு. ஏன்னா பூவின் இதழ்கள் விரிந்தன அப்படின்னு வரணும், ஆனால் இங்கே விரித்தன அப்படின்னு வந்திருக்கு. மயில்கள் தோகையை விரித்தது, அதாவது மயில் தோகையை விரித்தது அப்படின்னு தான் வரும். பூனா விரிந்தன அப்படின்னு தான் வரும். ஸோ இதில் தப்பானது தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். மற்றதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கும், இதுதான் பேச்சு வழக்கற்ற கரெக்டான எழுத்து வழக்கில் இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட்டாலும் கெதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்குது, 3மே பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உளுந்திடுச்சு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விழுந்து விட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மாம்பழம் சாப்பிட்டியா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாம்பழம் சாப்பிட்டாயா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. நான் நேற்று வந்தேன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, நான் நேற்று வந்தேன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வரிசையில் ஒழுங்கா நில்லு. இதுக்கான கரெக்டான எழுத்து வழக்கு வரிசையில் ஒழுங்காக நில். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எங்கிருந்து வருகிறீர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். இதுக்கான ஆன்சர் நல்ல தமிழில் எழுதுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இது பேச்சு வழக்கு அல்லாத தொடர் தான் கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்கும். இதில் கரெக்டானது என்னென்னா ஆப்ஷன் சி, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, யார் நீ எங்கு வந்தாய். யார் நீ எங்கு வந்தாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அவன் திருமணத்திற்கு போய் வர்றான். இதுக்கான கரெக்டான எழுத்து வழக்கு என்னென்னா ஆப்ஷன் ஏ, அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வாடை காற்று வீசியது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசுது, வாடை காற்று வீசின. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. இங்கே எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, வாடை காற்று வீசியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு தொடரை காண்க. எங்கடா போகிற. இதில் பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. மற்ற மூணும் பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்கும். எங்கடா போகின்றாய், எங்கே போகிற, எங்கே போகின்றாய், இதெல்லாமே எழுத்து வழக்கு. இதில் பேச்சு வழக்கு எதுனா எங்கடா போகிற. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீர்த்து பாகத்தை வடித்து நீட்டினான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. இதில் கரெக்டான எழுத்து வழக்கு என்னன்னா சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. மற்றதெல்லாம் பாருங்கள் தென்றலு தென்றலு தென்றலுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கே நிற்கிற. இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எங்கே நிற்கிறாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். இப்போ எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும். எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எல்லோரும் வேகமாக எங்கே போகிறார்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள். எங்கேன்னு வராது, எங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீத்து பாகம் குடிக்கவா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மேல் கஞ்சி குடிக்கவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்தெழுதுக. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இதுக்கான ஆன்சர் இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காப்பி அப்படின்னா குழம்பி நீர். நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வாருங்கள் சுவாமி வாருங்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்கும். வாங்க சாமி வாங்க, வாருங்க சாமி வாருங்க, வாருங்கள் சாமி வாருங்கள். இதில் வாங்கல் சாமி வாருங்கள்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி, வாருங்கள் சுவாமி வாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்
பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அப்போ எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, உழவர்கள் வயலில் இறங்கிட்டாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். கல் விகுதி வரணும், ஏன்னா பன்மை தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சரியாக சொன்னாய். மற்றதெல்லாம் பாருங்கள், ரைட்டாக சொன்ன, சரியாக சொன்ன, சரியாக சொன்ன, இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்குது. இதில் எழுத்து வழக்கில் இருக்கிறது சரியாக சொன்னாய். பேச்சு வழக்கு அல்லாத தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சரியாக சொன்னாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிக. அவன் தலையணையில் படுத்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவன் தலையணையில் படுத்தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தலகாணியில் படுத்தான், அவன் தலவாணியில் படுத்தான், அவன் தலகாயில் படுத்தான். இதெல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது. எழுத்து வழக்கில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். இதான் இந்த கொஸ்டின் தான் லாஸ்ட் கொஸ்டின். இதோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்குக்கு மாற்ற சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.